ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? அன்னம் சீரியல்ல வர ரம்யாவ இப்ப பார்த்தாலே நம்மளுக்கு பக்குன்னு இருக்குல்ல. யாரடா இந்த பொண்ணு இவ்வளவு வில்லத்தனமா பண்ணுது அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க பிரியங்கா சிவண்ணா. திவ்யா கணேஷ்க்கு அப்புறம் புது ரம்யாவா வந்த இவங்கள பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிரியங்கா சிவண்ணா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம பக்கத்து ஸ்டேட் பெங்களூர்ல தான். 1994 ஜூன் 17 பிறந்த இவங்களுக்கு இப்போ 31 வயசு ஆகுது. ஆரம்பத்துல மாடலிங் மேல இருந்த ஆர்வத்தால அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. அப்புறம் 2016ல ஜூம் அப்படின்ற கன்னட சீரியல் மூலமா சின்ன திரைக்கு அறிமுகமானாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பயங்கரமான பிரேக் கொடுத்தது அக்னி சாக்ஷி சீரியல்ல வர்ற சந்திரிகா கேரக்டர் தான். கன்னட ரசிகர்கள் மத்தியில இவங்க ரொம்பவே பாப்புலர். கன்னடத்துல செம்ம ஃபேமஸ் ஆனதுனால பிக் பாஸ் கன்னடா சீசன் 7லயும் கலந்துக்கிட்டாங்க. சரி, தமிழுக்கு எப்படி வந்தாங்க? பிரியாத வரம் வேண்டும் சீரியல் ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. அப்புறம் செவ்வந்தி சீரியல்ல ரீனாவா வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் பழக்கப்பட்ட முகவா மாறிட்டாங்க. இப்போ இருக்கிற பெரிய டாக் என்னன்னா, அன்னம் சீரியல்ல திவ்யா கணேஷ் விலகுனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ரம்யா கேரக்டரை எடுத்ததுதான். உண்மைய சொல்லணும்னா திவ்யா கணேஷோட அந்த சாஃப்ட் லுக்குக்கு அப்புறம் பிரியங்காவோட அந்த வில்லி எனர்ஜி சீரியலுக்கு புது ஹைப்பை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அக்டோபர் 2025 இருந்து இவங்க தான் நம்ம ரம்யா. சரி, பிரியங்காவோட பர்சனல் லைஃப் பார்த்தோம்னா இவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஹிந்து ஃபேமிலி. ஆனா பயங்கர மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க இன்னும் சிங்கிள் தான். கல்யாணம் பத்தி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு அவங்க ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே தெரியுது. சோ, உங்களுக்கு இந்த நியூ ரம்யா பிரியங்காவை பிடிச்சிருக்கா இல்ல திவ்யா கணேஷை மிஸ் பண்றீங்களா? யாரு பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க சீரியல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா, பபாய்.